குட் மார்னிங். காலையில் 5 மணிக்கு அப்படியே எந்திரிச்சு நல்லா 2 கையும் வீசி நடந்துட்டு இது நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கிறேன், அதனால் ஓடுற மாதிரி இருக்குது. இது ஸ்லோவாக தான் நடந்தேன்னா அப்படியே வீட்டு முன்னாடி ஒரு ஹெவி உண்டு, அதில் ஒரு மாதா உண்டு, அவங்கள்ட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி கோவில் முன்னாடி ஒரு கொடி மரம் உண்டு. இன்றைக்கி ஸ்பெஷல் டியூஸ்டே, அந்தோனியா இருக்க நாள். நல்லா அந்தோனியார்கிட்ட எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அகெயின் திரும்பவும் நடந்துட்டு ஒரு 5:45க்கு நல்லா முத்தம்லாம் தூத்து தண்ணி தொடைச்சி அழகாட்டு ஒரு கோலம் போட்டாச்சுது. எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, சூரியன் முதிக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போடணும் அப்படின்ட்டு. அது ரொம்ப நல்லதுணும். அதுவும் குனிஞ்செல்லாம் நம்ம பெருக்கிட்டு நம்ம கோலம் போட்டோன்னு வைங்களேன், காலையிலேயே நமக்கு நல்ல எக்ஸசைஸாட்டும் இருக்கும். காலையில் ஒரு 5:45க்கே குளிச்சாச்சுது. ஏன்னா 6:15க்கு கோவிலுக்கு போகணும். 5:45க்கே குளிச்சாச்சுன்னா அப்படி உடம்பு ஃபுல்லாக கூலாட்டு நம்ம ஆயிடுவோம். நல்ல வெள்ளை மண்ணில் நடந்து போகும்போது அழகாக இருக்கும். வெள்ளை மண் போலேயே நம்ம மனசும் தூய்மையாக இருக்கணும்னு மனசில் அப்படியே நினச்சிட்டு கோவிலுக்குள்ளே வந்தாச்சுது. கோவிலில் இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, தூய்மையான உள்ளத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம கடவுளுக்கு விரும்புகிற பிள்ளைங்களாட்டு தூய்மையான உள்ளத்தோடு இருந்தேன்னு வைங்களேன், கடவுளுக்கு நம்மளை ரொம்ப நல்லா பிடிக்கும். தூய்மையான உள்ளத்தோடு நம்ம இருந்துட்டு கடவுள்கிட்ட நம்ம எது வேணாலும் உரிமையாக கேட்கலாம். மனசில் நம்ம தப்பான எண்ணங்கள்லாம் வச்சுட்டு நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்கும்போது நமக்கே வெக்கமாக இருக்கும்ல. அதனால் எப்போவுமே நம்ம மனசை ரொம்ப தூய்மையாட்டு வச்சுக்குவோம். எங்கள் அப்பாவுக்கு காலையில் ஒரு பழக்கம் உண்டு. காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு குர்சடி உண்டு, சின்ன கோவில் உண்டு. அங்கே போய் அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி கடல் எப்படி இருக்குதுன்னு அதையும் போய் பார்த்துட்டு அப்படி அந்த கொடி மரத்தில் போய் அந்தோனியாரையும் முத்திட்டு வருவாங்க. ஏதாவது பூ கிடச்சா அதையும் கொண்டு வச்சுட்டு வருவாங்க. ஃப்ரெண்டு வீட்டில் கோவிலேருந்து நான் வரும்போது கலர் கலராக பூ இருந்துச்சுது. அதையும் பார்த்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நல்ல அழகாட்டு மஞ்சள் கலர், பிங்க் கலர் எல்லாமே இருந்துச்சுது. அவங்க வீட்டு வாசலில் அவங்களுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சுது. அதையும் அப்படியே நான் ஒரு வீடியோ எடுத்துட்டேன்னா அப்படியே ஓகேன்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுது. நம்ம வீட்டில் பால் செம்பு பால்காரங்களுக்காக வெயிட் பண்ணுது. அவங்க நல்ல பசும்பால் கொண்டு கொடுப்பாங்க. பேக்கெட் பாலில் அதை கொண்டு அதில் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க ஃபாஸ்ட்டாக வர்ற அளவுக்கு நமக்கு நடந்து வாங்க முடியாதுன்னு சொல்கிறனால அம்மா எப்போவுமே இந்த மாதிரி வச்சுருவாங்க. அந்த அண்ணா அதில் பால் விட்டுட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி டிவியில் பாட்டு போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கடவுளுக்கு பாட்டு, கடவுள் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு மனசுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். எப்போதும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணுவோம். அப்போதான் நம்ம மனசில் எப்போவுமே நல்ல எண்ணங்கள் எப்போவுமே போய்ட்டு இருக்கும். ஹாவ் அ பிளஸ்ட் டே. தேங்க்யூ.